ஹே லேடிஸ், காசு இல்லை ஃபேம் இல்லை. இன்றைக்கி உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை பற்றி தான் நான் கேட்க போகிறேன். டுடேஸ் வீடியோ இஸ் நாட் காமெடி. ஒவ்வொரு பெண்களின் சொல்ல முடியாத டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடியது தான் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் மேஜராக இருக்கிற 2 இஷ்யூஸ் பார்க்கலாம். மற்ற இஷ்யூஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு டைம் இல்லை. எத்தனை பேர் உங்களோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக கெரியர் வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 70% பேர் இருக்காங்க. இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நினச்சிருப்பீங்க, ஆனால் அவுட்கம் ரிசல்ட் வந்துச்சா? நோ. ஏன்? உங்ககிட்ட நீங்களே கேளுங்க. இந்த 24 ஹவர்ஸில் ஒரு 30 மினிட்ஸ் வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் உங்கள் ட்ரீம்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிற ரீசன்ஸ் என்ன தெரியுமா? பண்ணியிருக்க மாட்டீங்க. கிட்ஸ் எக்ஸாம்ஸு, ஸோ நான் அவங்கள டேக் கேர் பண்ணணும் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. வீட்டில் பெரியவங்களை பார்த்துக்கணும், வேலைக்கு போயிட்டா வர ஹஸ்பண்டை டேக் கேர் பண்ணணும். ஆனால் இந்த மாமுக்கு டயர்ட்னா, உடம்பு சரியில்லைன்னா, டைம் இல்லைன்னா யார் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் சொசைட்டி அக்செப்ட் பண்ணுமா? இதுவே ஹஸ்பண்ட் சொன்னார்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவருக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம பசங்க சொன்னாங்கன்னா நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, வேறு எதுவுமே ஹெல்ப் நமக்கு பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ரொட்டீன் பார்க்கலாங்களா? மார்னிங் 5 to 7, 5:30க்கு எழுந்த கிச்சனில் டிஃபன், லஞ்ச், ஹவுஸ் க்ளீனிங் இது எல்லாம் செய்கிறாங்க. டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது மட்டும் இல்லைங்க, அவங்க டயர்டுன்னு சொன்னால் நீ என்ன வேலை செஞ்ச டயர்டானு கேட்பாங்க. செம்ம கடுப்பாகும்ல. எத்தனை பேர் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். டைம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு 2 மீனிங் இருக்குது. அவளுக்கு மென்டல் ப்ரெஷர் ஓவராக இருக்குது, நோ அப்ரிசியேஷன், ரெகுலரான ஒரு ருட்டீன் லைஃப் தான் போயிட்டுருக்கோம், பர்சனல் ஸ்பேஸ் இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்களுக்கு செய்யறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த ப்ரெஷரே அவங்கள இன்னும் ஒரு நெகட்டிவிட்டியை நோக்கி போக ஆரம்பிக்கும். அது சரி, பெண்கள்னாலே அட்ஜஸ்ட் பண்ணணும் தானே சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு தானேங்க பார்க்குறீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு லிமிட் வேணும். அட்ஜஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை, நம்ம ஃபேமிலிக்காக நாம் பண்ணுறோம். பட் நமக்கான டைம் நாம தான் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்பயுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளை டேக் கேர் பண்ணிக்காமல் உங்கள் ஹெல்த், எமோஷன்ஸ், ட்ரீம்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகும். ஸோ லேடிஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், பட் உங்களை இழந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் வீட்டு லேடிஸ்க்கு டைம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வேல்யூ பண்ணி அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க. அம்மாவாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான பிரேக் கண்டிப்பாக வேணுங்க. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமன் வேலை பண்ணாலும் ஜட்ஜ்மெண்ட், வேலை இல்லாட்டி வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்தாலும் ஜட்ஜ்மெண்ட். அதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒய் சொசைட்டி ஆல்வேஸ் ஜட்ஜஸ் விமன்? இந்த டாப்பிக்கை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாங்களா? ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறவங்கள பற்றி பார்க்கலாம். 5:30க்கு ஒரு ஒர்க்கிங் உமன் எழுந்திருக்கிறாங்க. டிஃபன், கிட்ஸை ரெடி பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு டிஃபன், லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு 8 மணிக்கு கிளம்பிடணும். 9 to 6 ஜாப் பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஈவினிங் ஸ்நாக்ஸ், காஃபி, கிட்ஸ் ஹோம் ஒர்க், டின்னர், பயங்கர டயர்ட் ஆயிடுவாங்க. ஆஃபீஸ்க்கு கூட சிக் லீவ் கொடுப்பாங்க. ஆனால் வீட்டில் உடம்பு முடியலன்னா ரெஸ்ட் எடுத்தா அண்டர்ஸ்டாண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. விச் ரேஷியோ பார்த்திங்கன்னா 20% அளவுக்கு தான் அவங்க அமைதியாக இருப்பாங்க. பட் ரெஸ்ட் 80% என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? வேலை பார்க்குறங்கிற திமிரு வந்த உடனே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கிற பார்த்தீங்களா? மகாராணி படுத்து தூங்குறாங்க பட் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்ஸ் லோ மார்க் எடுத்தால் சொல்லவே வேணாம், நீ வேலைக்கு போகிறதும் போதும், குழந்தைங்கள பார்த்துக்காமல் இருக்கிறதும் போதும்னுவாங்க. ஹஸ்பண்ட் சிக்காயிட்டா, ஃபேமிலி மெம்பர்ஸ் சிக்காயிட்டா, எல்லாத்துக்குமே காரணம் அவங்க வேலைக்கு போகிறது தான் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? சரி, ஓகே. வேலைக்கு போகிறவங்க ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுறோம். ஓகே, அப்போ வீட்டில் இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்து டேக் கேர் பண்ணிக்கிறவங்கள பற்றி என்ன பேசுவாங்க? வாங்க அதையும் பார்க்கலாம். வேலைக்கு போகிறவங்கள பற்றி பார்த்துட்டோம். இப்போ வேலைக்கு போகாமல் வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுப்பாங்க. அவங்களும் இதே ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, இவங்க மேலே நம்ம என்ன ப்ளேம் பண்ண போகிறோம் அப்படின்னா, சொசைட்டிக்கிட்ட ப்ளேம் பண்ணவா கேட்கணும்? எப்படி ப்ளேம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உன்னால் ஃபினான்ஷியலாக எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாது, வீட்டுக்கு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, வீட்டில் சும்மா தானே இருக்கன்னுவாங்க. சும்மாவாக இருக்காங்க? யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, கிட்ஸ் லோ மார்க் எடுத்துட்டாங்கன்னா சொல்லவே தேவையில்லை. அவங்க பாரு வேலைக்கு போயிட்டு அவள் குழந்தைய பார்த்துக்கிறான், ஆனால் உன்னால் கிட்ஸை படிக்க வைக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் திட்டு அவங்க தாங்க வாங்குவாங்க. ஸோ ஓகே, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம்? ஜட்ஜ்மெண்ட்டை நம்மளால் ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்மளை யாராவது ஜட்ஜ் பண்ணுறாங்களா, என்னோடய லைஃப்பை எனக்கு பார்த்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போல்டாக ரிப்ளை கொடுக்கணுமே தவிர அதுக்காகலாம் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோமா, அது நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்தவங்களுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணோங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது.
ஸோ வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களோட ஜட்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து உங்களுக்குள்ளே ஒரு நெகட்டிவிட்டி மட்டும் க்ரியேட் பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.